இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வந்து காப்பிக்கு வந்து வெங்காய வடை சுட்டம் இல்லை சுட்டாள் என் பொண்ணு. நான் ஒரு மெத்தட் சொன்னேன், இந்த மாதிரி வெங்காயத்தை வெட்டி மாவுக்கு போட்டு செய்யுமான்னே. அவள் உடனே நாம் சொல்கிறதுலாம் நம்பிக்கை இல்லை, உடனே யூடியூப்பை பார்த்து அதை மாதிரி செஞ்சாங்க. ஆனால் அதில் கொஞ்சம் சொதப்பி வச்சுருந்தா பிறகு நான் கொஞ்சம் மாவுக்கு உப்பு போட்டு கரை பண்ணி கொடுத்தோன்னே எண்ணெயில் போட்டு எடுத்துருச்சு. பரவாயில்ல, எப்படியாவது கற்றுக்கணும்ல சமையலையும். என்ன செய்ய, சமைக்கணும், பொம்பளை பிள்ளைலாம் சமைக்க கற்றுக்கணும். அப்படிங்கிறத விட நாளைக்கு நம்ம எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகிறோம், இல்லை எங்கேயாவது போய் தனியாக இருக்க வேண்டிய சூழ்நிலாம் தன்னைத்தானே பேணிக்கிறதுக்கும் வயத்தை நிரப்பிக்கிறதுக்கும் ஏதாவது தெரிஞ்சிருக்கணும்லானே. அதுக்காண்டியாவது கற்றுக்கணும் பிள்ளைகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அந்த நெல்லிக்காவை காய போட்டிருந்தோம் பார்த்தியெல்லாம், இந்த சீனியில் ஊற வச்சு அதுக்கப்புறமா காய போட்டேன். அது வந்து சரியாகவே ஊறலையா இல்லை கொஞ்சம் தண்ணி பட்டுருச்சா என்னன்னு தெரியல, லைட்டாக பூசணம் பூக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, நமக்கு இந்த அரைநெல்லிக்காய் ரொம்ப முக்கியமான ஒன்று, உடம்புக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த பூசணம் பூத்தை மட்டும் தூர தூக்கி போட்டு மற்றதை வந்து நான் வெயிலில் காய வச்சேன். ஆனால் காய வச்சது அது பிசு பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிட்டு அது ஒன்றும் சரியாக ப்ராப்பராக வரல. போனோட்டம் போடும்போது நல்லா வந்துச்சு, எனக்கு இதோட்டு ப்ராப்பராகவே வரல. இருந்தாலும் வெயில் பட்டால் கொஞ்சம் சரியாகுன்னு சொல்லிட்டு வெயிலில் வச்சா இந்த குருவி மேலே ஏற்கனவே இந்த மரம் பக்கத்தில் இருக்க பற்றிலாம் அந்த மரத்தில் உட்காந்துட்டு திருப்பி இங்கே வந்து உட்காரும். ஆனால் இந்த நெல்லிக்காய் விட்டு வைக்காமல் கொத்தி திங்கவும் மாட்டேங்கு. தூக்கி கொண்டு மேலே மொட்டை மாடியில் போட்டுருது, இல்லைன்னா அங்கே தூக்கி போட்டு இங்கே தூக்கி போட்டு பந்தாடி விளாண்டுட்டு கிடக்கு. இந்த காற்றுக்கும் அதுக்கும் வீடு எப்பயுமே மாடி ஃபுல்லாக மண்ணாக தான் கிடக்கு, காற்றடிச்சு. இதில் இந்த நெல்லிக்காய் வர கீழே ஊட்டி விளாண்டு நிறைய நெல்லிக்காய் அதில் வம்பாக போச்சு, மண்ணாகி போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி மிச்சம் இருக்க நெல்லிக்காவை திருப்பி தண்ணியில் போட்டு கழுவுனேன். ஏன்னா எனக்கு வீணாக்கிறதுக்கு மனசே வரல பார்த்துக்கிடுங்க. அப்புறம் தண்ணியில் போட்டு கழுவி திருப்பி 2 நாள் காய வச்சேன்னா இந்த நல்ல மொறுன்னு காஞ்சி வந்துட்டு. ஆனால் அதுக்கப்புறம் இது வந்து இந்த சீனி பொடி இருக்குல்ல, சீனி பொடியில் வந்து நல்லா விரவி எடுத்து வச்சாக்க ரொம்ப நாள் வரும். ஏன்னா முன்னாடி நான் செஞ்சது அப்படி தான் எடுத்து வச்சேன். அதை வந்து நம்ம திங்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் பிசுன்னு இல்லாமல் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதை வச்சுட்டு நான் நினச்சேன் இந்த சீனி பொடி செஞ்சாக்க அதுவும் நல்லா உருகி பிசுன்னு ஒட்டுன்னு பார்த்தேன். அப்படிலாம் கிடையாது. போனோட்ட நான் டப்பாவில் அடைச்சது இன்னுமே இருக்குது, நல்லா அப்படியே தனித்தனியாக உதிரியாக தான் கிடக்கு. சரின்னு சொல்லிட்டு இதையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த யூடியூப்பை திறந்தாலே எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாயாக பேசுதாவலாம். நானே வந்து எப்போமாவது பீடி சுற்றிட்டு வீட்டு வேலையை பார்த்துட்டு கொஞ்சம் நான் மனசு நிம்மதிக்கான யூடியூப்பை பார்ப்பேன் பார்த்துக்கிடுங்க. ஆனால் பார்த்தா அந்த நேரம் பார்த்து எல்லோரும் நாயின்னு ஒரே விஷயத்தை வேறு ஆழ்வாக பேசுதாவ. சரி, அதெல்லாம் கவர்மெண்ட் பார்த்துக்கிடும், நமக்கு என்ன பிரச்சனை, நம்ம இருக்க வேலையை பார்த்துட்டு சம்பாதிச்சோமா சாப்பிட்டோமா போனோமான்னு இல்லாமல் இப்படி ஒரே நாயை பேசுகிறேன் நியாயம் பேசுகிறேன் நாயை பேசி நமக்கு ஒரு பொழுதுபோக்கு இல்லாமல் திறந்தாலே இது தான் வருது. சரி, கொஞ்சம் அதை பற்றி பேச விடுங்க. நம்ம அரசாங்கம் ஏதாவது நல்லது தான் பண்ணணும் பார்த்துக்கிடுங்க. சரி, நான் அந்த நெல்லிக்காவை ரெடி பண்ணி முடிச்சிருக்கேன். இப்போ வேற ஒரு நெல்லிக்காய் ஒருத்தவங்க கொடுத்தாங்க. சரின்னு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் அடிப்பட்டதாக தான் இருக்குது, இருந்தாலும் எவ்வளோ மீதுதோ அதையும் திருப்பி நம்ம தயார் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் பார்த்துக்கிடுங்க.